பிரைஸ் த லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 15ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். The Gospel of John chapter 12 verse 3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு இந்த குடும்பத்தை பற்றி நம்ம நன்காக அறிந்திருக்கிறோம். இந்த ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்போதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். ஆமேன், அல்லேலூயா. அருமையான ஒரு சம்பவம் இல்லையா? மார்த்தாள், மரியாள், லாசரு சகோதர சகோதரிகளாக தாய் தகப்பனை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் இந்த 3 பேரும் இயேசுவை அதிகமாய் நேசித்தவர்கள். லாசரு மரித்து 4வது நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை உயிரோடு எழுப்பி அவர் பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செய்தார் நம்ம பார்க்குறோம். இந்த அற்புதம் நடந்த பிறகு ஆண்டவர் பெத்தானியாவுக்கு வருகிறார். வழக்கம் போல் இந்த குடும்பத்தார் எப்போதுமே இயேசுவை அவங்களுடைய வீட்டில் அழைத்து அவரை உபசரிப்பது அவங்களுடைய வழக்கம். அதே போல் அவர்கள் உபசரிக்கிறார்கள். லாசரு சாப்பிடும்படியாக அவன் உட்கார்ந்திருக்கிறான். மார்த்தாள் எப்பொழுதும் போலவே நல்ல வேலை செய்து இயேசுவுக்கு பிடித்த உணவு சமைத்து அவளை சர்வ் பண்ணுறதுல அவங்க ரொம்ப ஸ்பெஷல். ஆமேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா? பற்பல வேலைகள் செய்து ஆண்டவரை எப்படியாவது ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், ஆண்டவருக்கு நல்லா கவனிக்கணும் அப்படின்றதுல அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் மரியாளை குறித்து நம்ம பார்க்கும்போது ஈவன் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது அந்த சம்பவத்தில் கூட என்ன சொல்லப்படுது? மரியாளோ தேவனுடைய பாதத்திலே அவள் அமர்ந்திருந்தாள். அல்லேலூயா. அப்போ இயேசு சொல்கிறாங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மரியாளை குறித்து இயேசு சாட்சி சொல்லுகிறார். மரியாள் இயேசுனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தவள். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில். இப்போ இங்கே யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? இங்கேயும் அவங்க பாதத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு விசேஷமான காரியத்தை அவங்க செய்கிறாங்க. என்ன செய்தாங்களாம்? அந்த மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் ஒரு 1 பவுண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ எக்ஸ்பென்சிவான, அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு நளதம் என்கிற தைலம், ஒரு பெரிய பர்ஃப்யூம்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன செய்தாங்களாம்? இயேசுனுடைய பாதத்தில் ஊற்றி அதை நனைத்தார்கள். அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய தலை முடியை வச்சு அதை துடைக்கிறாங்க. அவங்க கட்டாயமாக அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் அவங்க துடைச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ட்ரெஸ் அவங்களுக்கு ஒரு கிடச்சிருக்கலாம். ஆனால் அவங்க ஏன் அப்படி செய்தாங்க? பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம எல்லாருமே அநேகர் இங்கே பெண்களாக இருக்கிறோம். நம்ம முடின்னு சொல்லும்போது நம்ம முடிக்கு ரொம்ப ஒரு கவனம் செலுத்துவோம். அப்படி தான் நல்லா முடியை சீவுகிறதா இருக்கட்டும், அதை டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும், பலவிதமான ஹேர் ஸ்டைல்ஸு, ஹேர் கிளிப்ஸு,
இல்லை அதில் வந்து நம்ம ரொம்ப கவனம் செலுத்துவோம். சிலர்லாம் ஒருத்தர் முடியை தொடுறது கூட லைக் பண்ணவே மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து முடியை ரொம்ப, அது ஒரு ஒரு பெண்களுக்குரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம் இல்லையா? மேக்கப் பண்ணுறது, முடியை அழகுபடுத்துகிறது என்பது அவர்களுடைய இயல்பான ஒரு அது காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த மரியாள் இயேசுனுடைய பாதத்தை தன்னுடைய தலையில் இருக்கிற முடியை கொண்டு அவர் துடைத்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாதங்களை, அவளுடைய தலைமயிரினால் பாதங்களை அவள் துடைத்தாள். அன்றைக்கி ஆண்டவருடைய பாதம் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப நீட்டாக இருந்திருக்குமா? இன்றைக்கி நம்ம காரில் போகிறோம் வர்றோம், பலவிதமான ஷூஸ் போடுறோம், சாக்ஸ் போடுறோம், நம்முடைய பாதங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அன்றைக்கி யோசித்து பாருங்கள், அன்றைக்கி தேசு இருந்த நாட்களில் அவர் எல்லா இடத்துக்கும் நடந்து போகிறார். அப்போ அந்த பாதத்தில் எவ்வளோ விதமான இல்லையா அழுக்கு இருந்திருக்கும், எப்படி இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அவங்க இதை அவங்க செய்கிற இந்த செய்கைகள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளுகிறது என்ன? ஒரே ஒரு காரியம், அவங்க இயேசுவை அதிகமாக நேசித்தாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு இயேசுவை அதிகமாக அவங்க நேசித்தபடினால அவங்க எதை செய்வதற்கும் அவங்க ரெடியாக இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அவர்கிட்ட இருந்த ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை இயேசுனுடைய பாதத்தில் அவர் ஊற்றுகிறாள். அது ரொம்ப விலை உயர்ந்தது. யூதாஸ் காரியத்தை சொல்கிறது மாதிரி அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு தைலம், 300 பணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது விலை உயர்ந்தது. உண்மையாகவே அது எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் அவளுக்கு வந்து அது பெருசாக தெரியல. அவகிட்ட இருக்கிற பெஸ்ட் அவள் என்ன செய்கிறா? இயேசுனுடைய பாதத்தில் கொண்டு வந்து அவள் ஊற்றுகிறாள். அவகிட்ட இருந்த பெஸ்ட் அவளுடைய ஹேர். அந்த ஹேரை வச்சு, அந்த முடியை வச்சு பாதத்தை அவள் துடைக்கிறா. அதை அவர் அற்பமாக நினைக்கல, அது ஒரு தப்பாக நினைக்கல. ஐயோ என் முடியெல்லாம் இப்போ எப்படி ஆயிரும், என் முடியெல்லாம் இனிமேல் என்ன ஆகும் அப்படிலாம் அவள் யோசிக்கல. அவள் இயேசுவை கனப்படுத்துவதற்காக தன்னை எவ்வளவு தூரம் சிறுமைப்படுத்த முடியுமோ அவள் சிறுமைப்படுத்துகிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவின் இடத்துல வருகிறவர்கள் அநேகர், இயேசுவினிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வருகிறவர்கள் அநேகர் உண்டு. நம்ம இந்த காஸ்பல்ஸ் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது கண் பார்வைக்காக வர்றாங்க, ஆண்டவர் சுகம் கொடுக்கணும்னு வர்றாங்க, ஆண்டவர்கிட்டேருந்து ஒரு அப்பத்தை ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா, என் தேவை சந்திக்கப்படாதா அப்படின்னு சொல்லி வந்தவங்க நிறைய பேர். ஆனால் இந்த மரியாளோ அவள் இயேசுனுடைய பாதத்துக்கு எதுக்கு தெரியுமா வந்தா? ஆண்டவர்கிட்டருந்து ஏதாவது கிடைக்கும்னு அவள் எதிர்பார்த்து வரல. அவள் ஆண்டவரை ரொம்ப நேசித்தபடினா அவள் வந்தா. என்ன ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? ஆண்டவர்கிட்டேருந்து நான் எவ்வளோ பெற்றுக்கொண்டேன், நான் என்ன ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? இயேசுவுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? அவகிட்ட இருந்த ப்ரெஷியஸான ஒன்று அன்னைக்கு இருந்தது அவளுக்கு நல்லதும். அந்த தைலத்தை அவள் ஆண்டவருக்கு கொடுக்குறா. தலைமுடியினால் ஆண்டவரை கனப்படுத்துகிறா. பெரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய பெஸ்ட்டை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க உங்களால் முடியுமா? அப்படி உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் உண்மையாகவே நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆபிரகாமை தேவன் ஒரு காலத்தில் சோதித்தார். ஆண்டவர் வந்து என்ன எதற்கு தெரியுமா சோதிச்சாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை உண்மையாக நேசிக்கிறியான்னு நான் பார்க்கணும். யூ லவ் மீ, நீ என்னை நிஜமாகவே நேசிக்கிறியா ஆபிரகாம்? அப்படி நீ நேசிப்பையானால், நீ ரொம்ப நேசிக்கிற பத்தியா, உன் நேசகுமாரன், உன்னுடைய ஏகசுதன், அவன் தான் உனக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஒன், எத்தனையோ ஆண்டுகளாய் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு குமாரன், நீ அவனை அதிகமாக நேசிக்கிற எனக்கு தெரியும், அவனை எனக்கு பலியிடு என்று கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் அப்படியே அந்த ஈசாக்க தேவனுக்கு பலியிடும்படி அவர் வந்தார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை உண்மையாய் நேசிக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட அப்படி ஒரு காரியத்தை கேட்டால் எத்தனை பேர் நம்ம நிற்க முடியும்? எத்தனை பேர் பிரியமானவர்களே, நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? பெஸ்ட்டை நமக்கு வச்சுக்கிறோம், ரொம்ப தேவையில்லாத ஏதோ ஒன்று தான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுவாக நேசம்? நீங்கள் ஒருத்தரை உண்மையாக நேசிச்சிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொடுப்போம். அப்படி தானே? பெஸ்ட்டு டைமை, நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம். நம்ம இயேசுவின் இடத்துல அப்படி நம்ம நேசிக்கிறோமா? நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை ரொம்ப அன்பு கூறுகிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ் எல்லாம் சொல்கிறோமே. இந்த மரியாள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறாங்களே. அவங்களுக்கு அந்த நலதம் பெருசாக தெரியல, தலைமுடி பெருசாக தெரியல, எல்லாரும் பார்ப்பாங்களே, எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்களே, அதெல்லாம் பெருசாகவே தெரியல. அவங்க தேவனை அதிகமாக நேசித்தாங்க. இன்னைக்கு இயேசுவை அதிகமாக நேசிக்க
ஆண்டவர் நம்ம கிருபை செய்வாராக. இயேசு நம்மளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார், அதில் எந்த விதமான ஒரு கொஸ்டினும் கிடையாது. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிறோம், நம்மளை சற்று நிதானித்து பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. யோவான் 12:3 அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?